டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய யாரை இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா, எழுத்தாளர், பாடலாசிரியர், அதுபோக இயக்குனர் பாக்கியராஜுடைய உதவியாளர் திரு லகரம் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பாடல்கள் மட்டும் எழுதிட்டு இருக்கீங்களா, இல்லை அதை தாண்டி பாடல்களும் பாடிக்கிட்டு இருக்கீங்களா? பாடல்கள் எழுதுகிறேன், வசனங்கள் எழுதுகிறேன், திரைப்படங்கள் வசனங்கள் எழுதிட்டு நான் பாடலும் பாடிக்கிட்டு இருக்கேன். இப்போது நாம் வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறனால உங்களுடைய ப்ரீவியஸ் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, அதாவது நீங்கள் எங்கே படிச்சீங்க, இவர் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய உதவியாளர்னு சொல்லியிருக்கேன்ல, இப்போ அந்த கதையெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம். அது இப்போது புனித ஜேம்ஸ் மேல்நிலைப்பள்ளி பாலக்குறிச்சின்ற ஒரு திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. சரி, அங்கே தான் நான் படித்தேன். அங்கே நீயா நானா கோபிநாத் அண்ணா அவர் சிங்கம்புலி இருக்கார் இல்லையா, நடிகர் இயக்குனர் சிங்கம்புலி அண்ணாவும் அங்கே தான் படித்தாங்க. அங்கே நானும் அங்கே படித்த ஒரு மாணவன் தான். அங்கேருந்து இங்கே சென்னை பயணம் அங்கே வந்திருக்கேன். நான் ஒரு பாடலாசிரியர் ஆகணும்னு நான் திரைத்துறைக்கு வரல. சரி, ஒரு பகுதியாக இருந்ததை தவிர மற்றபடி நான் ஒரு இசையமைப்பாளர் ஆகணும், ஒரு பாடகர் ஆகணும் தான் நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்தேன். அடையார் இசைக்கல்லூரியில் சேர்ந்தேன். உங்களுடைய இலக்கு பார்த்துட்டோம்னா இது இல்லை. ஓகே, நம்ம எழுத்துக்கு எனக்கு ரொம்ப தூரம். ஏன்னா நான் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தப்பாக எழுதி தான் இருக்கக்கூடிய ஆள், கொஞ்சம் தப்பாக இருக்கும். இப்போ சரியாக எழுதிட்டு இருக்கோம். நான் அதுக்காக தான் வந்தேன். ஆனால் நான் கிளம்பி நான் வந்தேன் இல்லையா, சென்னை வந்த நேரத்தில் சரியா எங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் தடுமாற்றத்தை ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. ஓகே, அப்போ நான் இசையை தொடர்ந்து கற்றுக்கவோ அதுக்கு பயிற்சி எடுக்கவோ முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன். சரி, அப்புறம் தான் நான் சரி என்ன பண்ணுறது, திரைத்துறைன்னு ஆசைப்பட்டுட்டோம். என்னை ஆசிரியர்களும் சரி, பள்ளியில் மாணவர்களும் சரி, நீ என்னப்பா பெரிய திரைப்படத்தில் வர பெரிய ஆளாக போகிற அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க, பாடகரேன்பாங்க, அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் நான் இந்த மாதிரிலாம் இருக்கனால அப்படி கூப்பிடுவாங்க என்னைய. நான் எழுதுவேன், சின்னதாக ஏதாவது கவிதைகள் எழுதுவேன், கவிதை போட்டிலாம் பண்ணுவேன். ஆனால் முக்கியமான பிரதானமான சிந்தனை இசையமைப்பாளர், பாடகருக்கு தான். ஓகே, ஆமாம், அந்த மாதிரி இருப்பேன். நான் இங்கே கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் நான் அந்த ப்ரேயர் நடக்கும் இல்லையா, வழிபாடு நடக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் பாடுவேன். அந்த மாதிரிலாம் இருப்பேன். அப்புறம் ஆண்டு விழா, இந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இல்லையா, ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடக்கும் பொழுது நான் தான் பாடுவேன். ஏதாவது ஒரு பாட்டு, என்னுடைய பாட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆளாக நான் இருந்துட்டு இருந்தேன். அப்படி இருந்துட்டு தான் நான் இங்கே வந்தது. பிறகு நம்ம இந்த சூழ்நிலை சரியில்லாமல் போன காரணத்தினால அப்புறம் நம்ம இங்கே இசை அமைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ மாதிரி வச்சு அதில் அந்த கணினிகள் வேலைகள், அதுக்கு மென்பொருள் சாஃப்ட்வேர் இருக்குது, அப்புறம் விஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம வாங்கி ஒன்று உருவாக்கி பண்ணி அதை நம்ம இசையமைப்பாளராக மாறுறதுன்ற கட்டத்துக்குள்ளே என்னால் நுழைய முடியல. சரி, அந்த தொழில்நுட்பத்தையும் அந்த பொருளாதார சூழல் இருந்தனால அந்த தொழில்நுட்பத்தையும் அந்த மென்பொருளுக்குள்ளேயும் நான் இணைச்சிக்க முடியாத சூழல் ஆகிட்டேன். அதான் அந்த நேரத்தில் நான் 2014 அந்த நேரத்தில். அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சின்னதாக நம்ம முன்னாடி எழுதணும் இல்லையா, கவிதையோ ஏதோ ஒன்று எழுதிட்டு இருந்த வசனமோ ஏதோ ஒன்று, அது நமக்கு அது பெருசாக தெரியும், அதை மேன்மைப்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அதுக்கு நமக்கு செலவு தேவையில்லை, யோசிக்கிறதுக்கு நேரம் தான் செலவு, யோசிக்கிறது தான் செலவே தவிர ஒரு தாள், ஒரு எழுதுகோள் இருந்தாலே போதுமானது. ஓகே, நம்ம கற்பனையை, சிந்தனைகளை வேறு வடிவத்தில் சொல்லி அதை புரிய வைக்கலாம் அப்படின்றது தோணுச்சு. அப்புறம் நம்ம இசையமைப்பாளர் ஆகணும், பாடகர் ஆகணுங்கும் போது நிறைய பாடல்கள் கேட்டிருப்போம். அந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய வரிகள் நம்ம ரொம்ப பாதிச்சிருக்கோம். அந்த இசை குரலை கடந்து வரிகள் ரொம்ப முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அது அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ப ஆரம்பித்தேன், உணர ஆரம்பித்தேன். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கு, அந்த நேரத்தில் பாடல் பாருங்களேன், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை இன்னொன்னு. ஆமல்ல, இது நம்ம வாழ்க்கையோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் நம்ம சொன்னா இப்போ இந்த ஒரு வார்த்தை நம்மளை ஒரு ஆறுதல் படுத்துது, நம்மளை அடுத்த கட்டத்தை கூட்டி போகுதுன்னா
நம்ம இது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தைகள் எழுதுவோம். ஒரு மகிழ்ச்சிக்கு, காதலுக்கு, சோகத்திற்கு, தன்னம்பிக்கைக்கு எல்லா பாடலாசிரியரும் எல்லா துறையை சார்ந்து எழுதுறாங்க, எல்லா இதுவும் சார்ந்து எழுதுறாங்க. நம்ம ஒன்றா பண்ணுவோம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் சின்ன சின்னதாக கவிதைகள் எழுத ஆரம்பிச்சது. அதில் ரொம்ப முக்கியமான எனக்கு ஒரு இது என்னன்னா, ஹரிகரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்கள் ஊருக்கார், அவர் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்தவர் தான். அவர் இந்த மெரினா படம் இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவருடைய உதவியாளராக இருந்தார். அவர் அங்கேருந்து வந்தவர். அவர் எனக்கு நல்ல பழக்கமானார். அவர் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அவர் நான் சென்னை வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சு பேசிருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து இந்த லிங்குன்னு சொல்லிட்டு லிங்குசாமி அவருடைய புத்தகத்தை கொடுத்தாரு, கவிதை புத்தகம். ஓகே, அவர் எழுதின லிங்குசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து லிங்குன்ற புத்தகம் எழுதியிருக்காரு, கவிதை புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த கவிதை புத்தகத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை எல்லாம் படிக்கும்பொழுது, ஓ இப்படிலாம் எழுதிடலாம் போல அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இப்போ அந்த அதில் ஒன்று எழுதியிருப்பாரு, இஸ்திரி போடும் தொழிலாளியின் வகுட்டில் சுருக்கம், ஓகே அப்படின்னு எழுதியிருப்பாரு லிங்குசாமி அண்ணன். அதே போல், நீ அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் எந்த வீட்டில் இருக்கிறாய் என்பதை கூப்பிட்டு சொல்கிறது உன் கத்திரிப்பு துப்பட்டா அப்படி எழுதியிருப்பாரு. இதெல்லாம் அவருடைய வரிகள். ஓகே, இப்படியெல்லாம் எழுதுனா கவிதை தான் போல இருக்கே, இப்போ நம்மளும் இது மாதிரி ஒன்று சொல்லலாம் போல இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானது. அப்புறம் தான் நான் அந்த கவிதைக்குள்ளே பயணிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கவிதைக்குள்ளே பயணிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை, இப்போ இசை, இப்போ பாடல் எழுதுகிறோம் அப்படிங்கும்போது மெட்டுக்கு பாட்டு எழுதுகிற சூழல் இருக்கனால, இப்போ நான் இசை கற்றுக்கிட்டதுனால ஓரளவுக்கு எனக்கு மெட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தை அந்த மெட்டு அவருடைய ஓசைக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைக்கு போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஞானம் கிடைச்சிது. ஓகே, அதை வச்சுட்டு மெட்டுக்கு பாடல் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்படி பாடல் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் தனி பாடல்கள், ஆல்பம் சாங்லாம் எழுத ஆரம்பித்தேன். அப்படி போனது தான் என்னுடைய பயணம். இயக்குனர் பாக்கியராஜ் அவருடைய அறிமுகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அவரு வந்து நீங்க எழுதின ஒரு புத்தகம், அதாவது கவிதை புத்தகம் ஒன்று இருக்கு, குறும்பாங்கிற ஒரு கவிதை புத்தகம், அந்த புத்தகத்தை வெளியிட்டதும் அவரு தான் கூட. அவரோட உங்களுக்கான அந்த உறவு எப்படி இருக்கு? இப்போ இந்த கவிதை சொன்னேன் இல்லையா, ஆமாம், இப்போ இது மாதிரி சின்ன சின்னதாக அந்த லிங்குசாமி அண்ணனுடைய கவிதையை ஒரு ஞாபகம் வச்சு நானாக ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்புறம் எழுதி அதை ஒரு தொகுப்பாக்கிட்டேன். நான் என்னோட இசைக்கல்லூரி படிக்கும் பொழுதே அந்த தொகுப்பை வெளியிடணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, அப்போ நான் ஒவ்வொருத்தரையா தேடுறேன், போறேன், வரேன், அப்படியே ஒருத்தரையா அலைஞ்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 9.5 ஆண்டுகள் அந்த புத்தகத்தை தூக்கிக்கிட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது, எப்படி வெளியிடுறது, என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருந்தேன். 9 வருஷம், 9.5 ஆண்டுகள். 9 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10 வருஷம். ஆமா, அப்படியே சுத்திட்டு இருக்கும் பொழுது நான் இதுக்கு இடையில வந்து ஒரு குறும்படம் எடுத்தேன், உணரா உணர்வுகள்னு ஒரு குறும்படம், நானே எழுதி இயக்கி. ஓகே, இப்போ நான் அதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எழுத்து தானே இயக்க சொன்னாங்க, அப்படி இயக்குனரா அப்படி இயக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, அப்படி அந்த குறும்படத்தோட பெயர் என்ன சொன்னீங்க? உணரா உணர்வுகள். உணரா உணர்வுகள், அந்த குறும்படம் வந்து நான் எடுத்தேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தனிப்பாடல், ஆல்பம் சாங்லாம் ஒரு சில நண்பர்கள் மூலமா வாய்ப்பு கிடைச்சி பண்ணி, அதுவும் வலையொலி யூடியூப்ல வெளியாக ஆரம்பிச்சது. சரி சரி. அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புத்தகத்துக்கு ஒரு வாழ்த்துறை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை சந்திச்சுட்டு, அதுக்கப்புறம் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை சந்திச்சுட்டு அந்த அலுவலகத்திலிருந்து நேராக பாக்கியராஜ் அவர்களுடைய அலுவலகம், எங்கள் இயக்குனர் அலுவலகத்துக்கு பாதையை கேட்டு வழி கண்டுபிடிச்சி வந்துட்டேன். சரி, வந்துட்டு நான் வெளியில் உட்கார்றேன். அவருடைய உதவியாளர் வந்தார். வந்துட்டு அந்த பையன் பேருன்னா ஞாபகம் இருக்கு, அந்த பையன் இப்போ இல்லை, துளசின்னு ஒரு பையன். ஓகே, அவர் இருந்தார். அவர் வந்துட்டு சொன்னார், நான் அது மாதிரி நான் ஒரு பாடலாசிரியர், ஒரு கவிஞர், புத்தகம் எழுதியிருக்கேன், வாழ்த்துறை வாங்குறதுக்காக வந்திருக்கேன், அவரை பார்க்க முடியுமான்னு கேட்டோன்னே, சரி எழுதின புத்தகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா இருக்கு அப்படின்னா உள்ளே கொண்டு போய் கொடுத்தாரு. சரி, கொடுத்துட்டு அந்த இயக்குனர்கிட்ட கொடுத்தோன்னா இயக்குனர் அதை லேசாக புரட்டி படித்து பார்த்துருப்பார் போல. படித்து பார்த்துட்டு என்ன அழகரவன் பேர் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அழகரவன் பேருனோன்னா அவருக்கு ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் கவிதைகள் படித்தோன்னே அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் வெளியில் அவரே இயக்குனர் வெளியே வந்தாங்க. வந்துட்டு நான் வெளியில் உட்காந்துருக்கேன், அந்த வரவேற்பறை ரிசப்ஷனில் உட்காந்து வரவேற்பறையில் இருக்கேன். அவர் அறையிலேருந்து வெளியே வர்றாரு. வந்துட்டு யார் நீங்கள், என்ன அப்படின்னாரு. இந்த மாதிரி என் பேர் அழகரம், நான் பாடலாசிரியர், இந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்கேன், உங்களை பார்த்துட்டு ஒரு வாழ்த்துறை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். சரி, உங்களுடைய படங்கள் எல்லாம் என் குடும்பமே ரசிகர்கள், எங்கள் அப்பா வந்து உங்கள்கிட்ட உதவியாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு, அப்புறம் அது சூழல்கள் நடக்கலை, அப்போ நான் வந்திருக்கேன் உங்களை தேடி அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா மெட்டுக்கு எழுதுவீங்களா, பாட்டு எழுதுவீங்களான்னாரு. எழுதுவேணுன்னா அவரே ஒரு மெட்டை டக்குன்னு இசையமைச்சு அங்கே இசையமைச்சு என் கையில் கொடுத்து, இதை உங்களுடைய ஃபோனுக்கு புலனம் எண்ணுக்கு அனுப்பியிருக்கேன், அதை கேட்டுட்டு நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி இவருக்கு ஏதாவது குடிக்க கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாரு. ஒரு மேசையில் உட்கார வச்சாரு, மேசையை போட்டு உட்கார வச்சுக்காரு. இவருக்கு எழுதுறதுக்கு இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. மெட்டு கொடுத்தாங்க. எனக்கு மெட்டு வந்துருச்சு. நான் காதில் கேட்டு மெட்டுக்கு வந்து
சூழல் சொல்லிட்டாரு. ஓகே. ஒரு காதல் பாட்டு ஆணும் பெண்ணும் பாடுறாங்க, பல்லவி மட்டும் எழுதி விடுங்க, அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலான்னு. அப்புறம் காதலை கேட்டுட்டு கடன்னு தோணுனதை எழுதிட்டேன். ஓகே. தோணுனதை எழுதிட்டு அந்த மெட்டுக்கான அந்த சூழலுக்கான வரிகளே எழுதிட்டேன். ஓகே. எழுதிட்டு அந்த உதவியாளர்கிட்ட கொடுத்தேன், துளசிட்ட. அவர் உள்ள போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் படிச்சு பார்த்துருப்பாங்க போல. பார்த்துட்டு அவர் உள்ள வர சொல்லுங்க. நான் உள்ள போறேன். எப்படி எழுதுனீங்க? நான் இசைக்கல்லூரி முடிச்சிருக்கேன், எனக்கு ஓரளவு மெட்டு ஞானம் லேசா இருக்கு, ஏதாவது தப்பா இருக்கா, மெட்டு இடிக்குதா அப்படின்னேன். இல்ல சரியா தான் எழுதிருக்கீங்க, பாடுவீங்களா அப்படின்னாரு. அப்புறம் அந்த மெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பாடி காமிச்சேன். எப்படி இதெல்லாம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இது மாதிரி உங்களை சந்திக்கணும்னு எனக்கு நீண்ட நாள் ஆசை, சும்மா வந்துட்டு நான் வாய்ப்பு தேடி வர்றதுக்கும் இந்த மாதிரி நான் புத்தகம் எழுதியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதனால தான் நான் ஒரு புத்தகங்களை எழுதிட்டு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னோன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஓ, கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கான், புதுசா வந்து ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு அவருக்கு. புதுசா உங்ககிட்ட வந்து கத்துக்கிறதுக்கும் ஓரளவு எனக்கு தெரியும், இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்ற மாதிரி சொன்னோன்னே அவர் சரின்னு சொன்னாரு. அதன் பிறகு என்ன பண்ணாருன்னா, நீங்க என்ன பண்றீங்க எல்லாம் கேட்டுட்டு நான் மெட்டு அமைப்பேன், ஹார்மோனியத்தில் அவர் வாசிப்பார், ஹார்மோனியம் இது பண்ணுவாங்க, மெட்டு அமைப்பேன், நீங்கள் வந்து உட்காந்து கற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுடைய தொடர்பு எல்லாம் கொடுத்துட்டு போங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. அவர் 2 நாள் கழிச்சு கூப்பிட்டாரு. நான் பாக்யராஜ் பேசுறேங்க. எனக்கு என்னடா இது, எவ்வளோ பெரிய ஆளு. இதெல்லாம் எப்போ நடந்தது வருஷம்? இதெல்லாம் வந்து ஒரு 2023 நடந்தது. சரி சரி. அந்த நேரத்தில் நடந்தது. நான் பாக்யராஜ் பேசுறேங்க அப்படின்னாரு. எனக்கு சாருன்னு சொல்றதா, ஐயான்னு சொல்றதா, அண்ணன் சொல்றதா, என்ன சொல்றது, இயக்குனரை எனக்கு கூப்பிடுறதா, சொல்லுங்க 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 அப்படின்னு ஒரு பதறேன். காலைல ஒரு 11 மணிக்கு வர முடியுமா அப்படின்னாரு. வந்துடுறேங்க. இரவு பேசுறாரு, இரவு ஒரு 10 மணி இந்த மாதிரி இருக்கும். பேசிட்டு சொல்றாரு, ஒரு காலையில 11 மணிக்கு அலுவலகம் வர முடியுமா அப்படின்னா, சரி வந்துடுறேங்கன்னு நான் நேராக போயிட்டேன். போயிட்டு பார்த்தா எல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கிட்டு தபைலா இருக்காங்க, அங்கிட்டு டோலக் இருக்காங்க, அங்கிட்டு ஹார்மோனியம் வச்சிருக்காங்க, இவர் உட்காந்துருக்காங்க, நான் உள்ள போறேன். பேனா பேப்பர்லாம் இருக்கான்னாரு. எல்லாம் இருக்குங்க, எடுத்துக்கோங்க. சரி, மெட்டு போடுவோம், அதுக்கு வார்த்தைகள் எழுதுங்க அப்படின்னு. இப்படி வந்து காலையில 11 மணிலேருந்து இரவு 2 மணி வரைக்கும் பயிற்சி கொடுத்தாரு. ஓகே. இந்த பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நடந்துச்சு. இப்போவும் நடுவில் நாங்கள் போய் அதை உட்காந்து அந்த பயிற்சி எடுத்துட்டு இருப்பேன். ஆமாம், அப்படி தான் நம்ம பாடல்கள் வந்துட்டேன். இப்போ இந்த புத்தகம் இப்படி நான் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கேன். இவர் வாழ்த்துறை கொடுக்குறேன்னு வந்தமே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு, கேட்குறதா வேணாமா, அந்த புக்கை எப்போ வெளியிடுறதா வேணாமா என்னன்னு புரியலையேன்னு ஒரு குழப்பத்திலையும் வேற இருக்கேன். அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணேன், என்னுடைய பிறந்த நாள் வந்து அக்டோபர் 19ஆம் தேதி வருது, அந்த தேதியில் புத்தகம் வெளியிடலான்னு இருக்கேன், நீங்கள் அந்த வாழ்த்துறை மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு தயக்கத்தோட கேட்குறேன். அவர் ரொம்ப இயல்பாயிட்டாரு, அவர் வந்து இயல்பாயிட்டாரு, நம்ம ரொம்ப நெருக்கமாயிட்டாரு. அவர் வீட்டிலேயே சாப்பிடுவோம், அவர் கூட இருப்பேன், வண்டியில் எங்கேனாலும் கூட்டிகிட்டு வருவார், அந்த மாதிரி நல்ல நெருக்கம் ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் வாழ்த்துறை வரலையே. ஓகே, என்னடா பண்றது இது மாதிரினோன்னா, அப்படியா உங்க பிறந்த நாளா அக்டோபர் 19 அப்படின்னு அவருடைய குறிப்பு ஏடு ஒன்று வச்சிருப்பாரு. ஓகே, அவர் ஒன்று வச்சிருப்பாரு. இந்த தேதியில நான் எங்க போறோம் வரோம், என்ன நிகழ்ச்சி இருக்கு, என்ன படப்பிடிப்புன்னு டக்குன்னு அந்த பரட்டினாரு. அக்டோபர் 19 எடுத்துட்டு கவிஞர் லகரம் புத்தகம் வெளியீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேதியை குறிச்சு வச்சுட்டாரு. வாழ்த்துறை வரல, என்னடா பண்றேன்னு ஒரு குழப்பத்திலே இருக்கேன். பெரிய மனுஷன், கேட்கவும் முடியாது, என்ன பண்றேன்னு புரியலன்னு தடுமாற்றத்திலே இருக்கேன். என்னென்ன ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன பண்றீங்க புத்தகத்துக்கு அப்படின்ற. அதாங்க இந்த மாதிரி நீ வாழ்த்துறை கொடுத்துட்டீங்கன்னா தாங்க எல்லா ஏற்பாடுகள்லாம் செய்யலாம் எல்லாம் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பேசிட்டு, சரி அதுக்கு என்னவோ நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அப்புறம் வாழ்த்துறை கொடுத்துட்டாரு. சரி, என்னமோ பார்த்துக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு. சரி வாழ்த்துறை கொடுத்துட்டு அதைத்தான் சீக்கிரம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாருன்னு நினச்சிட்டு இருந்தா, அப்புறம் விழாக்கு என்ன பண்ணுறீங்க, ஏற்பாடெல்லாம் என்ன பண்ண இந்த மாதிரி இப்படின்னோன்னே, எந்த இதுவும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாம் குரோவில் வந்து ஒரு அரங்கத்தை ஏற்பாடு பண்ணி சிறப்பு விருந்தினர்கள் அவரே கூப்பிட்டாரு. என்கிட்ட ஒரு பையன் இருக்கான் அழகரம்னு, அந்த பையனுக்கு நீங்கள் வந்து புத்தகம் வெளியிடுறேன், நீங்கள் வந்து கலந்துக்கன்னு சொல்லி விவேகா அவர்கள், அவர் வந்து பாடலாசிரியர் விவேகா அவர் கூப்பிட்டாரு. அதன் பிறகு வந்து அருண் பாரதி, பாடலாசிரியர் அருண் பாரதி. சரி,
அவர் வந்து முத்துலிங்கம் ஐயா, கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவங்கள கூப்பிட்டாங்க. அப்புறம் ஜெயபாஸ்கர்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் நல்ல எழுத்தாளர், அவரை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் வந்து ஜிகேபின்ற பாடலாசிரியர் எனக்கு பழக்கமான அண்ணன், அவரை கூப்பிட்டுருந்தேன். சரி, அந்த மாதிரி கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் வந்துட்டு முருகேஷ்ன்றவங்க எழுத்தாளர், அவரை நான் கூப்பிட்டுருந்தேன். ஓகே. அப்புறம் வந்து இசையமைப்பாளர் தாஜ்னூர், இப்போ இயக்குனர்கிட்ட நான் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் தாஜ்னூர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் நான் வேலை பார்த்தேன். அவர்கிட்ட ஓகே. இந்த வம்சம் படமெல்லாம் இயக்குனவர் தானே? சாரி, வம்சம் படத்துக்கு இசையமைச்சர், வம்சம் படத்துக்கு இசையமைச்சவர். அப்புறம் ஸ்ட்ராபெரி, ஞானக்கிருக்கன் இந்த படம். ஓகே ஓகே. ஒரு ஏஆர் ரஹ்மான் அவங்கள்ட்ட ஒரு 14-15 வருஷம் அசிஸ்டண்டாக இருந்தவங்க. ஓகே. அவர்கிட்ட இருந்தேன். தாஜ்னூர் அவர்கிட்ட இருந்தேன். அப்போ அவரை நான் கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் இதெல்லாம் கூப்பிட்டு அந்த விழாவை வந்து என் பிறந்தநாள் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பிறந்தநாளாக அதை மாற்றி கொடுத்தது இயக்குனர். அந்த முழு ஏற்பாடும் அவரோட தான், பாக்யராஜோட ஏற்பாடு. நான் சொல்ல போனால் நான் ஏதோ சிறப்பு விருந்தினர் மாதிரி போயிட்டு வரேன் அங்கே. ஓகே. அங்கே போய் பார்த்தா அங்கே பதாகை கட்டி வைக்கிறாங்க. போய் பார்த்தா உங்களுக்கு எனக்கு கட்டியிருக்கு, பதாகை கட்டியிருக்கு, அந்த பேனர் கட்டியிருக்கு. அதுக்கு ஒருத்தர் அதை அடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுறாரு. இவர் கூட போய் அதை அடிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அவர் என்னை கூட்டிகிட்டு போய் பேர் எழுத்து பிள்ளையெல்லாம் பாட்டு அடிச்சுட்டு வர்றாங்க. திடீர்னு அந்த அரங்கம் தயாராகுது, நாற்காலியை தயாராகுது. நான் இப்போ எடுத்து போட போகிறேன். தம்பி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க. ஓகே. எனக்கு என்னடா இதுன்னு புரியாத புதிராக, நம்மளை நம்பி வந்த ஒரு பையனை வந்து அவர் மேலே தூக்கி விடலாம் அப்படின்னு முயற்சி. அப்புறம் அதை தொடர்ந்து நான் அவர் கூட இருந்தேன். அவர் கூட இருந்து இப்போ 2026 ஆயிடுச்சு இல்லையா. இப்போ இது வரைக்கும் நான் அவர் கூட இருக்கேன். நான் இடையில போய் சந்திப்பேன், பண்ணுவேன். அப்புறம் என்னை இன்னும் மேல் ஒரு படி கொண்டு போய் முதுகலை தமிழ், MA தமிழ் படிக்க வச்சாரு. அவரு தான் படிக்க வச்சிருக்காரு. இப்போ நான் BA முடிச்சேன் இல்லையா, இசை முடிச்சேன், இளங்கலை முடிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படின்னு கேட்டு, சரி தமிழ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, ழகரம்னு பேர் வச்சிருக்கீங்க, ஒரு தமிழ்ல ஈடுபாடா இருக்கீங்க, தொடர்ச்சியா தமிழ் பேசுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி ஒரு யோசனை இருக்குன்னு சொன்னோன்னே, சரி அந்த செலவை நானே பார்த்துக்கிறேன்னு நீ தமிழும் படிக்க வச்சார் பச்சையப்பன் கல்லூரியில், முதுகலை படிப்பு. ஆமாம், முதுகலை படிப்பு. இப்போ நான் வந்து முனைவர் பட்டமும் படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உங்களுடைய பெயர் பார்த்துட்டோம்னா முழுமையான ஒரு தமிழ் பெயராக இருக்குது, லகரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் பெயராக இருக்குது. இதுதான் உங்களுடைய உண்மையான பெயரா இல்லை இயற்பெயர் வேறு ஏதாவது இருக்கா? இருக்கு. என்னுடைய அப்பா அம்மா எனக்கு வச்ச பேர் வந்து சிவசங்கர். சிவசங்கர்ன்ற பேர். நான் பள்ளிக்கூடம் வரைக்குமே, கல்லூரி வரைக்குமே அந்த பேர் தான். முதுகலைக்கு முன்னாடி வரைக்குமே இசைக்கல்லூரி வரைக்குமே சிவசங்கர்ன்ற பேர்ல தான் நான் இருந்தேன். என்னுடைய தமிழாசிரியர் முனைவர் கா ரெக்ஸையான்றவர் இருக்காரு. முனைவர் கா ரெக்ஸையா வந்து பள்ளிக்கூட ஆசிரியர். நான் ஆங்கில வழி கல்வி பயின்ற மாணவன். நான் ஓகே, நான் மழலையர் இளநிலை LKGல இருந்து 12வது வரைக்கும் ஆங்கில வழி கல்வி பயின்றவன் நான். ஆனா தமிழ்ல தான் ஈடுபாடு. ஆமா, வித்தியாசமா இருக்குங்க. இப்படி இருந்தேன் நான். என்னுடைய அந்த ரெக்ஸையான்னு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து 9ஆம் வகுப்புக்கும் 10ஆம் வகுப்புக்கும் வகுப்பாசிரியர். அவர் 9ஆம் வகுப்புல வந்து முதல் பிரிவேலை பாடம் நடக்கல பீரியட்ல, அப்போ வந்து அவர் என்னன்னா, நீங்களாம் ஆங்கில வழி மாணவர்கள், தமிழாசிரியரை பார்த்தா கொஞ்சம் ஏளனமாக தான் இருக்கும், இருந்தாலும் தமிழ் பற்றி சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு, கடமைன்னு சொல்லிட்டு, இதுதான்டா தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் மாதிரி, ஒரு மொழிக்கான ஒரு அறிமுகம், ஒரு முன்னுரை மாதிரி, இதுதான் தமிழ் மொழி, இதுதான் அதோடைய சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன சொல்லிகிட்டே வந்தாருன்னா, இப்போ 3 சுழி நா 2 சுழி நான்னு சொல்றோம், காங்கியாச்சா வரிசைப்படி நம்ம வந்து அது 3 சுழி நான்னு சொல்லக்கூடாது, டன்னகரம்னு சொல்லணும். டன்னகரம் 2 சுழி நான்னு சொல்லக்கூடாது, ரன்னகரம்னு சொல்லணும். குண்டுலா, குச்சிலா, தமிழுக்கு வரலா, பழத்துக்கு வரலான்னு ஒரு காரணம் பேச்சு மொழியில சொல்லுவோம் இல்லையா. அப்ப அந்த குண்டுலான்னு சொல்லாம வகர லகரம்னு சொல்லணும். வகர லகரம் சொல்லணும். இப்ப இந்த குச்சிலா, பள்ளிக்கூடம், அந்தலா சொல்லணும், அப்படி சொல்லுவோம் இல்லையா, ஒரு அடையாளத்துக்கு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து லகர லகரம்னு சொல்லணும். அப்புறம் வந்துட்டு இந்த தமிழுக்கு வரலா, பழத்துக்கு வரலா அப்படின்றத வந்து சிறப்பு லகரம்னு சொல்லணும், சிறப்பு லகரம்னு சொல்லணும் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்னடா இது இவ்வளவு நாள் படிச்ச தமிழுக்கும் இவர் சொல்லி கொடுக்குற தமிழுக்கும் வித்தியாசமா இருக்கு என்னடான்னு சொல்லிட்டு, அப்போ இப்போ என்னன்னா எனக்குள்ள என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து இந்த மொழியில தான், இந்த இனத்துல தான், இந்த தாய் தந்தைக்கு தான், இந்த நிலப்பரப்புல தான் பிறக்கணும்னு யாரும் வேண்டிக்கிட்டோ
தவம் இருந்தோம்லாம் வர்றதில்ல, அது இயற்கையாக நடக்குது. ஓகே. அப்போது நான் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியுடைய தாய் தந்தைக்கு நான் பிறக்கணும், இந்த நிலப்பரப்பில் இருக்கணும், இங்கே படிக்கணுன்றது இயற்கையாக நடந்திருக்கு. அப்போது இயற்கையாக வந்து என்னை தமிழ் மொழி தமிழ்நாட்டில் தமிழ் தாய் தந்தைக்கு தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது, தாய்மொழி தமிழாக எனக்கு இருக்கும் பொழுது, நம்ம அந்த மொழியினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது, நம்ம தொடர்ச்சியாக பேசினாலே போதும், அதுவா அடுத்த கட்டம் போய்க்கும், நம்ம போய் வளர்க்கணும்லாம் தேவையில்லை, நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம், அப்புறம் மற்ற மொழிகள் தெரிஞ்ச மொழிகள் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டு வரும்போது அப்புறம் கவிதைகளை தான் கல்லூரி வந்துட்டேன். இப்போ கல்லூரியில் தான் நம்ம கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுச்சேன். அப்போ இசையிலேருந்து எழுத்துக்கு மாறிட்டோம், இயல் தமிழுக்கு வந்துட்டோம் இல்லையா. அப்படி வந்தோடனே புனைப்பேரில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புழகரம்னு பேர் வச்சு என் கவிதைகள் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் என்னுடைய ரெக்ஸையாகிட்ட நான் தொடர்ந்து பேசிட்டு இருப்பேன், இப்பவும் பேசிட்டு இருக்கேன். சரி. என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர் ஆசிரியர்கள்ட்ட நான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். பள்ளி ஆசிரியர்கள்? ஆமாம், பள்ளிக்கூட ஆசிரியர்களும் சரி, கல்லூரி ஆசிரியர்களும் சரி, இன்னமும் நான் தொடர்புலேயே இருப்பேன் அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்களுடைய வழிகாட்டல் மூலமாக தான் இங்கே வரைக்கும் நிற்கிறோம். இன்னைக்கு பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கோம்னா அவங்க சொல்லி கொடுத்த பாடங்கள் தான், ஆங்கிலமாகட்டும், தமிழாகட்டும், அறிவியலாகட்டும், கணிதமாகட்டும், சமூக அறிவியல், எதுவாக இருந்தாலும் அவங்களுடைய எந்த பாடமாக இருந்தாலும் அவங்க தான் உடற்கல்வி முதற்கொண்டு எல்லாமே அவங்களுடைய வளர்ப்பு தான். அப்போது அவர்கிட்ட நான் சொல்லும் பொழுது இந்த மாதிரி வைக்கலாங்கும்போது, லகரம்னாலே சிறப்பு தான்டா தம்பி, ஆனால் சிறப்பு லகரம்னு ஒன்று சேர்த்து 2 பேரா இல்லாமல் லகரம்னே பேர் வச்சுக்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்குள்ள ஒரு யோசனை என்ன தோணுச்சுன்னா, இது எப்படியாவது எனக்கு எப்பவுமே அந்த ஆவணப்படுத்துதல், இந்த டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஆவணப்படுத்துறது வந்து ரொம்ப முக்கியமானது எப்பவுமே. அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அதை வந்து அரசு இதழ் கெசட்ல போய் பேரை மாத்திருவோம்னு ஒரு முடிவெடுத்து எங்க அப்பாட்ட சொன்னோன்னா, அவர் வந்து சரி வாப்பா போலான்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போய் மாத்திட்டாரு. மாத்திட்டு அப்புறம் ஆதார் அட்டை, அடுத்தடுத்தது எல்லாமே அந்த வாக்காளர் அட்டை, ஓட்டுநர் உரிமம், வங்கி கணக்கு, இது எல்லாத்துக்குமே லகரம்னு மாத்தியாச்சு. மொத்தமாவே பேரே மாத்தியாச்சு. உங்களை நம்ம ஆதார் அட்டையில தேடணும்னா கூட லகரம்னு தான் தேடணும். ஓகே, மாத்தியாச்சு. இப்போ வந்து கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் இருக்குல்ல, அது வரைக்குமே எல்லாமே நம்ம வந்து லகரம் தான். இப்போ நான் முதுகலை தமிழ் படிச்சேன்ல, MA தமிழ், அதுவுமே லகரம் தான் படித்தேன். இப்போ PhD பண்றேன் இல்லையா, முனைவர் பட்டம் ஆய்வு, அதுவும் லகரன்ற பேர் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ என்னுடைய பேர் வந்து லகரம், ஆவணப்படியும் இயற்கைப்படி எல்லாப்படியும். அதாவது திரைத்துறையில உங்களை யாருக்குமே போய் சிவசங்கர் தெரியுமான்னு கேட்டா தெரியாது, லகரம்னு சொன்னாதான் தெரியும். ஓகே. என்னுடைய பழைய நண்பர்கள், பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள் எல்லாருமே அவங்க இன்னமும் சிவசங்கர்னோ சங்கர்னோ சிவானோ தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா லகரம்னால அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்க, அதுவும் என் பேர் தான் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு தமிழ் மொழி மேலே எவ்வளோ பற்று இருக்கிறனால தான் நான் இந்த கேள்வி கேட்குறேன். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம்னா இந்தி திணிப்பு அப்படிங்கிற சொல்லி ஒரு விஷயம் வந்து அதிகமாக பேசப்படுது, அப்படி ஒன்று இருக்குது. இது குறித்து உங்களுடைய தகவல் என்ன? அது திணிப்பு இந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், அவரவர்கள் நிலப்பரப்பில் அவரவர்கள் ஒரு மனிதர்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது, ஒரு அடையாளம் இருக்குது, ஒரு பண்பாட்டு கூறுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏன் மாற்றணும் அப்படின்ற ஒரு அதுதான் யோசனையை தவிர, மற்றபடி இப்போது பிற மொழிகளுக்கு வந்து எதிரியாவோ இல்லை விரோதமாவோ நம்ம யாரும் இங்கே செயல்படலை. ஓகே. அதை நீங்கள் அதை கட்டாயமாக அதை செய்யணுங்கும் பொழுது தான், கட்டாயப்படுத்தும் பொழுது தான் இங்கே வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஓகே. இயற்கையாக வந்து எல்லாரும் இங்கே மற்ற மொழிகள் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க, மற்ற மொழிகளில் பேசுகிறாங்க. இப்போ ஹிந்தி பேசுகிறவங்க இல்லாமலாம் இல்லை, இங்கே இருக்காங்க, ஹிந்தி கற்றுக்கிறாங்க, விருப்பப்பட்டு கற்றுக்குறாங்க. விருப்பப்பட்டு கற்றுக்கிறவங்கள வந்து தடுத்தா தான் இங்கே பிரச்சனை. அங்கே விருப்பமின்றி நீங்கள் திணிக்கும் போது தான் பிரச்சனை உருவாகுது. அதுதான். அதனால அவரவர்கள் மொழியை அவரவர்கள் பாதுகாத்துட்டு அவர்களுடன் பேசிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து நம்ம ஹிந்தி கட்டாயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்துட்டு எந்த மொழி தெரிஞ்ச ஒரே மனிதனுக்கு ஒரு மொழி தெரிஞ்சா போதும், உலகம் முழுக்க எங்க வேணாலும் போய்க்கலாம், அதுக்கெல்லாம் மொழிபெயர்த்து தந்துட்டு இருக்கு. இப்போ விஞ்ஞானம் வேற மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. ஆமா, AI மூலமா போயாச்சு இருக்கு. அதனால அது வந்து நம்ம ஒரு தவறு தான் நான் சொல்றேன். என்னுடைய கருத்து வந்து அது வேண்டாம். அது ஏன் திணிப்பு வேண்டாம். ஓகே. விருப்பப்பட்டு கத்துக்கிறவங்கள அவங்க பாட்டுல அவங்க இருக்கட்டும். அது ஓகே. ஓகே. இப்போ அப்ப நீங்க வந்து இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தரீங்களா, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தரீங்களா?
நான் எல்லா மொழிக்கும் ஆதரவு தரேன். சேஃபா பதில் சொல்றேன். ஏன்னா எழுத்தாளர் இல்லையா? ஆமா. ஏன்னா எல்லா மொழியும் மீது ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு எழுத்தாளர் இருப்பாங்க. அவங்க அந்த மொழி மீது உள்ள பற்றுனாலதான் அவங்க எழுத்தாளராக மாறுறாங்க. சரி. ஒரு இசை மீது ஒரு பற்று கொண்டனால்தான் இசையமைப்பாளர் ஆகிறது, பாடலாசிரியர் ஆகிறது. ஒரு விஞ்ஞானத்தின் மீது பற்றுதல் கொண்டவங்க ஒரு விஞ்ஞானி ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு துறை, மருத்துவத்துறையில உள்ளவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் தன் சுயத்துல ஒரு பற்றுதலோடு இருப்பாங்க, ஒரு விருப்பத்தோடு இருப்பாங்க. அந்த துறை, இப்போ ஒரு ஊடகத்துறையில நீங்க இருக்கீங்கன்னா நீங்க அது ஒரு பற்றுதல் இருக்கு. அப்போ அந்த பற்றுதல் இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த துறையை சார்ந்து படிக்கிறோம், அதை பத்தி கத்துக்கிறோம், கேட்கிறோம், பண்றோம். 1000 துறைகள் இருக்கு, கோடி துறைகள் இருக்கு. ஏன் நம்ம ஒன்றை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறோம்? அது போல ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருமே, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அதை செய்யறோம். அது போல ஒவ்வொரு மொழியில இருக்கக்கூடிய எழுத்தாளர்களும் தன் மொழி மீது, தன் தாய்மொழி மீது உள்ள ஈடுபாட்டின் அடிப்படையில் தான் புத்தகம் எழுதுறாங்க, கவிதை எழுதுறாங்க, கட்டுரைகள் எல்லாமே உருவாக்கப்படுது, படைக்கப்படுது. அப்படிங்கும்போது அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பாட்டுல இருந்துட்டு போயிட்டு இருக்கட்டுமே தவிர இதுல இருமொழி மும்மொழி அப்படிங்கிற மாதிரி இல்லாம போராட்டமெல்லாம் வேண்டாம், எனக்கு வேணாம்ப்பா. நான் வந்து எல்லா மொழி எழுத்தாளர்களையும் இப்ப மொழிபெயர்ப்பு பண்ணி தர்றாங்க. மற்ற வெளிநாட்டு எழுத்தாளர்களுடைய மொழிபெயர்ப்பு புத்தகங்களையும் நான் படிச்சு, நம்மளுடைய புத்தகங்களும் வேற மொழிகள்ல மொழியாக்கம் பண்ண, அப்ப அவங்கள வந்து அங்க உள்ள நாடுகள் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நிலப்பரப்புல இருக்கக்கூடிய ஒரு ஓசையின் குறியீட்டின் அளவுதானே தவிர, ஒரு ஆ ஓன்றது ஒரு ஓசை, அது அளவீட்டு குறியீடு, அது ஒரு குறியீடு, ஒரு செயலுக்கான குறியீடு, ஒரு உணர்வுக்கான குறியீடு தானே அந்த ஓசையின் அளவே தவிர, மற்றபடி அதுல எண்ணூட்டு பெருசு உன்னூட்டு பெருசுன்றதுல எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. சரிங்க. இப்போ நம்ம மறுபடியும் அந்த திரைத்துறைக்குள்ளேயே வருவோம். என்னன்னா, ஒரு சில டப்பிங் படங்களுக்கும் நீங்க வந்து வசனங்கள் எழுதிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அந்த பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? இப்போ இந்த மொழிபெயர்ப்பு படங்களுக்கு வசனம் இப்போதைக்கு எழுதலை நான். ஓகே. எழுத கேட்டாங்க, அதுக்குள்ள போகலை. வசனத்தை கடந்து பாடல்களை வந்து மொழிபெயர்க்கிறதுக்கான, அதாவது டப்பிங் படங்களுடைய பாடல்களை மட்டும் நான் இப்போதைக்கு மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அந்த சந்தத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை, தமிழ் வார்த்தைகளை அந்த கதையோட ஒன்றி போற மாதிரியும், அந்த எழுத்துல அந்த அந்த மூல மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியினுடைய வார்த்தையும் இதையும் ஒப்பிட்டு அதுல உள்ள வார்த்தைகளை அந்த உணர்வுகளை பயன்படுத்தி பாடல்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு சில டப்பிங் படங்களுடைய பாடல்களை வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கீங்களே, இப்போ அதில் ஏதாவது 2-3 படங்கள் வந்திருக்கா, இல்லை எல்லாமே வந்து இப்போ பணிகளில் மட்டும்தான் இருக்கா? ஒரு படம் வெளியே இருக்கு, அமேசான் பிரைம்ல வெளியே இருக்கு. பிப்ரவரி 14ஆம் தேதியோ பிப்ரவரி 4ஆம் தேதி வெளியாயிடுச்சு. என்ன படம்? நரி நரி நடுமறை முராரின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து. ஓகே ஓகே. 4 பாடல்கள், 4மே நான் தான் எழுதியிருந்தேன், தமிழ் இதுக்கு. ஒரு பாடல் நான் பாடினேன், கடைசி பாட்டு பாடியிருக்கேன். சரி. அந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்னொரு மிருத்துஞ்சயான்னு ஒரு படம் வந்து மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அது விரைவில் நெட்ஃப்ளிக்ஸ்ல வரதா சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. இன்னும் 2 படம் எழுதியிருக்கேன். இப்போ நீங்க சொல்லும் போது ஒரு படத்துல வந்து பாடல் பாடுனதான் சொல்லியிருக்கீங்க. நாம எழுத்தாளர், கவிஞர், இதை மட்டும்தான் நான் கவனிச்சுட்டு இருந்திருக்கிறேன் தவிர பாடல் பாடுவீங்கிறத நான் கவனிச்சது இல்லை. இந்த ஈடுபாடு எப்பல இருந்து வந்துச்சு? நம்ம வந்ததே அதுதானே. நம்ம தொடக்கமே இது. பாடலாசிரியர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாடகர் ஆகணும், ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னு தானே வந்தது. அப்படித்தானே நம்ம இசைக்கல்லூரியில் போய் சேர்ந்தோம், அடையார் இசைக்கல்லூரியில் சேர்ந்தோம். அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த மொழிபெயர்ப்பு படங்கள்ல நம்ம பாட்டு எழுதும்போது நானே பாடட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, சரி பாடுவோம், நல்லா இருந்தா வச்சுக்கலான்ற மாதிரி அவங்க யோசிக்கும் போது, அவர் பாடுனது ஓரளவு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. சரி இதே வச்சுக்கலாம், அப்படி உங்க குரலே வச்சுக்கலான்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஓகே. அப்படி வந்தது தான். இப்போ கிட்டத்தட்ட நம்மளும் வந்து அந்த வந்த கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா தூசி தட்டி எடுத்து கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி பயணங்கள் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ அடுத்தடுத்து வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்து இந்த மிருத்துஞ்சயா படத்துலையும் வந்து ஒரு சின்ன சின்ன பாடல்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும், அதுலையும் நான் பாடியிருக்கேன். சரி சரி. அப்போ எங்களுக்காக நீங்க இங்க ஒரு பாடல் பாட முடியுமா? காப்பிரைட்ஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கங்க. சரி சரி சரி. ஒரு சும்மா எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று. சரி. என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், வந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன்,
காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே எந்தன் கழற்று வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். வாவ், சூப்பராக இருக்கு. ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்க. எனக்கே ஒரு மாதிரி மெய்சல் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பாடல்களும் இனிமேல் வந்து தமிழ் படங்களாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், அதுலேயும் நாம் பார்க்கலாம். விரைவில் லகரம் வந்து பாடுவாரு, பாடலாசிரியர் அப்படின்னு இசையமைப்பாளர்கிட்டையும் பாட்டு எழுதிட்டு இருக்கும் போதே அப்படியே பாடவும் ஒரு வாய்ப்பு கேட்டுறது. ஓகே, கிடைச்சா பாப்போம், இல்லைன்னா விட்டுருவோன்ற மாதிரி. அந்த மாதிரி அந்த முயற்சியில இருக்கேன். இப்போ தமிழையும் பாடல்கள் வந்தா நல்லா இருக்கும், அதுக்கான வாய்ப்புகள் எடுத்து. இப்போ திரைத்துறையை தாண்டி இசைத்துறையில அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய நண்பர் ஒருவர் அருண் பாரதி, அவர் பாடலாசிரியர். அவர் வந்து அண்ணாத்த படத்தில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வாசாமிங்கிற பாடல் அவர் தான் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் பார்த்துட்டோம்னா ரஜினிகாந்த் அவருக்கே வந்து பாட்டு எழுதிட்டார். தன்னுடைய பாட்டு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் இருந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கு சாதாரணமாகவே ப்ரொமோஷன் தேவைப்படாது, ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அப்படிங்கிறப்போ இப்போ ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், அடுத்தது விஜய் அஜித்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய நடிகர்களுக்கெல்லாம் நான் இப்போ எப்படா பாட்டு எழுதணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா? கட்டாயம் அது ரொம்ப ஈடுபாடாக இருக்கு. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களுடைய படத்தில் இசையமைக்கணும்னு வந்து நினைச்சேன் இல்லையா. சரி, அது கொஞ்சம் தள்ளி தள்ளி போனால் நான் இப்போ கொஞ்சம் இசை அமைக்கிறதுக்கான அந்த பயிற்சிகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அந்த தொழில்நுட்பத்தை கையாளுறதுக்கான பயிற்சிகள் இதெல்லாமே நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி இன்னும் பிரபலங்களுக்கு பெரிய உச்ச நட்சத்திரங்கள், உச்சபட்ச நட்சத்திரங்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நான் எழுதணுன்றது என்னுடைய பெரிய கனவு. அது புது ஆட்களுக்கும் நான் எழுத தயாராக இருக்கேன். அதே போல் ரொம்ப பிரபலமான இயக்குனர்களுக்கும் நான் எழுதணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இயக்குனர்கள் ஒரு சில இயக்குனர்களுடைய படைப்பெல்லாம் இருக்கு இல்லையா. ஆமா, இவங்களுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுது, இவங்களுடைய படைப்புல நம்ம ஒரு அங்கமா இருக்கணுமே, சரி அப்படின்ற ஒரு யோசனை எனக்கு இருக்கு. வளர்ந்தவங்க, புதிதாக வர்றவங்க அப்படின்றதெல்லாம் கடந்து எல்லாருக்கும் நான் எழுதணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா வளர்ந்து நிற்கிறவங்க ஒரு காலத்தில் புதுசாக வந்தவங்க தான், புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ந்தவங்க தான். அப்போது எல்லாரு கூட நான் இயங்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இப்போ நானும் வளர்ந்து வந்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் ஒரு பிரபலமாயிட்டா அது நான் கொஞ்சம் தோணும், பெரிய ஆளாக தோணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் எழுதணும்னு ஆசை. ஆனால் பெரிய உச்ச நட்சத்திரங்களுக்கு, ஒரு பிரம்மாண்ட இயக்குனர்களுக்கு, பெரிய இயக்குனர்களுக்கு எழுதணுன்றதும் அதுக்கான முயற்சியும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நாம் சொல்லும் போதே நாம் சொல்லியிருந்தோம், இவங்க ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், அதுபோக இவங்க விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், இவங்களில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ விஜய் சார் வந்து கட்சியை ஆரம்பித்து நான் இனிமேல் வந்து கட்சி பணிகளை தான் பார்ப்பேன், சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவர் ஒன்று போயிடுச்சுங்களா. இப்போ மீதி 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம பெரிய நடிகர்கள்னு சொல்லி பேசுறதுனால மீதி 3 பேர் இருக்காங்களா. இப்போ இந்த 3 பேருக்கும் நாம் வந்து பாடல்கள் எழுதுறதா இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடாகவே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மாசான பாட்டு கொடுக்கணும். ஏன்னா அந்த படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்காக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து திரையில் வந்து பார்த்து ரசித்தவங்க, அவங்க எல்லாருமே 4 பேருமே பார்த்து ரசித்தவங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாஸாக இருக்கணும். பார்க்குற ஆடியன்ஸுக்கு, அதாவது ரசிகர்கள் மத்தியில் வந்து அது கண்டிப்பாக அவங்களுக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஆனால் உங்களுடைய கண்ணோட்டத்தில், உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் எந்த மாதிரி பாடல்கள் எழுதலான்னு தோணுது? இல்லை, அது ஒரு படத்தில் நம்ம பாட்டு எழுதுறோம் அப்படின்னா அந்த கதையினுடைய தேவை தான், சூழ்நிலை. கதை வந்து கேட்கும், இந்த இடத்துல பாட்டு வைக்கலாம், இந்த இடத்துல பாட்டுல கதை சொல்லலாம், இந்த இடத்துல காட்சியில கதை சொல்லலாம், இந்த இடத்துல வசனத்துல சொல்லலாம், இந்த இடத்துல நடிப்பின் மூலமாக இந்த கதையை மக்கள்கிட்ட கடத்தலாம் அப்படின்ற மாதிரி அந்த திரைக்கதை எழுதும் பொழுதே அந்த இயக்குனர்கள் எழுதுவாங்க. இப்போ நான் அந்த திரைக்கதை இலாக்காக்களே நான் இருந்திருக்கேன், நான் கூட பயணிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு இயக்குனரும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படியெல்லாம் வரும் போகுன்றத திரைக்கதை பற்றியும் இயக்குனர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிதான் முடிவாகுது ஒரு பாடல் வந்து. காதல் பாடல் ஆகட்டும், ஒரு
பிரம்மாண்ட பாடலாகட்டும், ஒரு வந்து அந்த கதாநாயகனை அறிமுகப்படுத்தக்கூடிய அறிமுக பாடல், அந்த மாஸ் இன்ட்ரோடக்ஷன் சாங்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவாகட்டும் எல்லாமே அப்படி தான் உருவாகுது. ஒரு பாடலாசிரியராக நம்மக்கிட்ட இயக்குனர்களும் சரி, அந்த இசையமைப்பாளரும் சரி ஒரு மெட்டு கொடுத்து நம்மக்கிட்ட கேட்டு வாங்குவாங்க. அதில் நம்ம எழுதுறது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வைப்பாங்க, இல்லைனா வேறு பாடலாசிரியர்கிட்ட போயிடுவாங்க. அப்படி இல்லைனா வேற மாற்றி எழுதித்தாங்க, இந்த வரிக்கு பதிலாக வேற கொடுங்கன்னு கேட்பாங்க. அதன் அடிப்படையில் எனக்கு எந்த பாடல் கிடைச்சாலும் சரிதான். ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய பிரபலங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருதுங்கும் போது, இல்லைங்க நான் இதுதான் எழுதுவேன் அதுதான் எழுதுவேன்னு சொல்லாமல், கொடுங்க நான் முயற்சி எடுக்கிறேன், சரியா வந்தால் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் மாற்றி எழுதி தரேன் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில் போய் நம்ம அந்த பாட்டை தக்க வைக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர, நம்ம இதை மட்டும்தான் எழுதுவேன் அதை மட்டும்தான் எழுதுவேன், அப்புறம் ஆங்கில வார்த்தை கலந்து எழுத மாட்டேன் அப்படின்லாம் நம்ம சொல்லி அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது. சரி சரி சரி. இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுச்சு. என்னென்னா, இப்போது ஒரு சில பெரிய படங்கள்னு வேண்டாம், ஒரு சில படங்களுக்கு இசையமைக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, யார் இசையமைப்பாளரோ அவங்களே பாடலும் பாடிடுறாங்க. பாடலாசிரியர் வேற ஒருத்தராக இருப்பாங்க, ஆனால் பாடல் பாடினது யாருன்னு பார்த்துட்டோம்னா இசையமைப்பாளர் யாரோ அவங்களே தான் வந்து பாடல் பாடியிருப்பாங்க. இப்போது அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வளர்ந்து வரக்கூடிய பாடல் ஆசிரியர்களாக இருக்கட்டும், இது போக வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாதிப்பாக தானே அமையுது. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த பாடலை இவங்க பாடட்டும்னு சொல்லி வேற ஒருத்தங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சராக இருக்கலாம்ல, இந்த ஒரு பாடலால் இவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து நேரடியாக நிறைய இசையமைப்பாளர் கூட நெருக்கமான பழக்கத்தில் இருக்கிறது அடிப்படையில் என்னன்னா, பொதுவாக வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பாடலாசிரியர், நீங்கள் ஒரு இசையமைப்பாளர்னா நீங்கள் எனக்கு ஒரு மெட்டு கொடுப்பீங்க. சரி, நான் கதையை அந்த இயக்குனர் கதை சொல்லுவாங்க, அதை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி கொடுப்பேன். எழுதி கொடுக்கும்போது அந்த இயக்குனர் என்ன பண்ணுவோம், இயக்குனர்கிட்ட நம்ம திரும்ப கொடுக்கும்போது இதுதான் வரின்னு சொல்லிட்டு வரிகள் படித்து பார்ப்பாங்க. அந்த இசையமைப்பாளர்கிட்ட வந்து ஒரு டம்மியாக ஒரு ட்ராக் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இதுதாங்க இப்படி தாங்க அந்த பாட்டு வரிகளோடு இப்படி தாங்க வரும்னு சொல்லிட்டு அந்த இசையமைப்பாளர் ஒரு சும்மா பாடி ஒரு பாடகர்கிட்ட போட்டு காமிக்கிறதுக்காக, இந்த பாட்டு இந்த வடிவத்தில் தான் வேணும், இதில் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் செய்து நீங்கள் பாடணுன்ற மாதிரி போட்டு காமிக்கிறதுக்காக நான் எழுதுனதை அவங்க சும்மா பாடகர்கிட்ட காட்டுவாங்க. இல்லை, நான் எழுதுனதை அந்த இசையமைப்பாளர் சும்மா பாடி வச்சிருப்பாரு. ஓகே, அதை வந்து பாடகர்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி வேணும் கேட்டு பாடுங்கன்றது சொல்றதுக்காக பண்றது. எனக்கு இந்த ஸ்ருதியில வேணும், இந்த அளவுல வேணும், இந்த இடத்த கொஞ்சம் நான் மேலே ஏற்றி பாடுங்க அப்படின்றதுக்காக பண்ணி அந்த ஏத்த இறக்கம் இருக்கணும். இதை இயக்குனர்கிட்ட காமிப்பாங்க. அப்புறம் தயாரிப்பாளர்கள் அவர் அப்படி போகும், ஒரு சின்ன சின்ன ஆட்கள் அப்படி உதவி இயக்குனர் இவங்கள்ட்ட நான் கேட்டு பண்ணும்போது சில நேரங்களில் அந்த இயக்குனரோ இல்லை தயாரிப்பாளரோ இல்லை மற்ற யாரோ, பெரும்பான்மையாக இயக்குனர் தான் முடிவு பண்ணுவாங்க அந்த இடத்துல என்ன வேணும். அப்படி பண்ணும்போது நீங்க பாடினதே நல்லா இருக்கு, ஓகே இதவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த இயக்குனர் பகுதியில இருந்து அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பதிலை வச்சு தான் இந்த இசையமைப்பாளர் பாடின பாடல் அங்கே இடம்பெறும். சில நேரங்கள்ல இது நான் பாடினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி பாடுறதும் இருக்கு. இசையமைப்பாளரே பாடிட்டு இந்த வரிகளை நான் பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தடவை பாடி காட்டுறேன் நீங்க எப்படின்னு பாருங்கன்னு சொல்லி கேட்டு பண்றதும் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த வரியை வந்து இந்த இசையை இந்த மெட்டை வந்து இந்த பாடகர் பாடினா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி இசையமைப்பாளர்களே அவங்கள கூட்டிட்டு வந்து பாட வைப்பாங்க. அப்புறம் புது பாடகர்கள் வாய்ப்பு தேடி போறவங்களையும் பாட வைப்பாங்க. அப்புறம் சில நேரங்கள்ல இயக்குனரே சொல்லுவார், இந்த பாட்டை இவர் பாடினா நல்லா இருக்கும், இவருக்கு ஏத்த மாதிரி இதை மெட்டமைச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு. இப்படி ஒரு கூட்டு முயற்சி தான், எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றதுதான், ஒரு இசையமைப்பாளர் மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை. ஓகே, அதுதான் இங்க நடக்கிறது. சரிங்க, சரி. இப்போ ஒரு நடிகரை பாட வைக்கிறாங்கனாலுமே இப்போ அந்த நடிகர் பாடினா நல்லா இருக்கும்னு ஒரு முயற்சி எடுத்து அந்த இயக்குனர்ல இருந்து தயாரிப்பாளர்ல இருந்து அந்த இசையமைப்பாளர்ல இருந்து அந்த பாட்டு எழுதினவங்க இது எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி சரி இவரை பாட வைக்கலாம் அப்படி வர்றது தான். இப்போ ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ஆடியன்ஸோடைய பார்வையில் பார்க்கும்போது ஸ்க்ரீனுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி பிஹைண்ட் த கேமரா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. இதுலேயுமே எந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இங்கே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அது போக உங்களுடைய திரைப்பயணமாக இருக்கட்டும் மற்றும் அந்த இசை பயணமாக இருக்கட்டும்
வெற்றியடைய மேன்மேலும் வளர எங்களுடைய நிறுவனம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.